தினம் ஒரு சோடுகளில் யாரெல்லாம் மனிதனின் மறுபக்கங்கள் பொழுது அவங்களுடைய மறுபக்கத்தை எப்படி ஆராயலான்னு ஒவ்வொருத்தரையும் மனிதன் தன்னுடைய மறுபகுப்பாய்க்குள்ளே செல்லும் பொழுதெல்லாம் அவனையே அவன் மீண்டும் புகுத்தி கொள்ளும் ஒரு தன்மை எதுன்னு கேட்டால் அவனுடைய மாற்றம் தாங்க. இந்த மாற்றம் எப்படியெல்லாம் அவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அந்த மாற்றத்திற்கு ஏற்பதான் அவனும் தன்னை வடித்து கொள்கின்றான். இந்த மாற்றத்திற்கு மறுபெயரை கூட எல்லாரும் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. இது என்னன்னு கேட்டால் ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாற்றம்ங்கிறதுக்கு எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, யாருக்கெல்லாம் பெரிதான ஒரு மாற்றம் ஏற்படுகின்றதோ இந்த உலகத்திலேயே அதீத தன்மைக்கு ஒரு மாற்றத்தை தன்னை உட்படுத்தி கொள்ளும் பொழுதெல்லாம் அவனுக்கான பெரிய மாற்றம் ஏற்படுகின்றதோ அதை தான் ஏமாற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுடைய நினைவிற்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் நிகழ்கின்ற ஒவ்வொரு காரணத்தையும் உணர்கின்றீர்களோ அந்த உணர்விற்குள் நான் என்ற குரு உங்களை இயக்குவாரானால் அவரால் நீங்கள் மறுபடியும் மறுபகுப்பாய்வுக்குள் செல்லும் பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் உணர்வீர்களாக. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் புதுமையாய் தெரிபவர் யார் என்பதை கண்டுபிடியுங்கள். அங்கே உங்களுடைய முழு பகுப்பாய்வில் நீங்களே முழு வடிவமாய் தெரிவீர்களாக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க, திருவடி போற்றுங்க.